ஹலோ! இன்றைக்கி குயிக் அண்ட் டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி பார்ப்போம். இதை நீங்கள் ரைஸ், நான், புட்டு எல்லாத்தோடையுமே சாப்பிட நல்ல ஒரு காம்பினேஷன். கறி டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. நான் வீடியோ மிடில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முதல்ல ஒரு சட்டி எடுத்து, சட்டி சூடான பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய்க்கு பதிலாக கொக்கனட் ஆயிலோ, கிரவுண்ட்நட் ஆயிலோ ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ யூஸ் பண்ணலாம். பட் நல்லெண்ணெய் கொஞ்சம் அரோமாவாக கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோதான். அது நல்லெண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுட்டு அது நல்லா வதங்கினா பிறகு வெட்டி வச்ச ரம்பையில் கறிவேப்பமில்லை, அதோட 2-3 பச்சை மிளகாய் அவங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். எங்களோட வீட்டில் உரைப்பு சாப்பிட்ற கூட, அதனால நான் 4-5 போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு வதக்கி போட்டு, அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டை பேஸ்ட் மாதிரி போடாமல் உரலில் கொஞ்சம் கொரப்பாக இடித்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் நல்லா வெங்காயம் மிளகாயோட எல்லாம் சேர்ந்து வந்தால் பிறகு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறைச்சியை அதில் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு நான் எங்களுடைய ஜஃப்னா ஸ்டைல் கறித்தூள் போடுறேன். நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணுற தூள் ஏதாவது இருந்தால் போடலாம். அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி விட்டிங்கன்னா அது தண்டை பாட்டுக்கு அவியும். நான் இதுக்குள்ளே தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணல. அது சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே அவியும். இனித்தான் இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவை ஆட் பண்ண போகிறோம். திருவின கொஞ்சம் தேங்காய் பூக்குள்ளே தனி மிளகாய் தூள், வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் தனி மிளகாய் தூளோட கருவேப்பிலையையும் போட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு கருவேப்பிலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு சைட்டுக்கு அதை வச்சு போட்டு இங்கால சிக்கன் அவிஞ்சிட்டோன்னு பார்த்துட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி சிக்கன் நல்லா அவிஞ்ச ஸ்டேஜுக்கு வந்ததுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூ இருக்குத்தானே, அதுதான் மெயின். அதனால் ஒரு திறந்து போட்டு சிக்கன் எல்லாம் அவிஞ்ச பிறகு எல்லாத்தையும் நல்லா கிளறி போட்டு, இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ மிக்ஸை அதோடு சேர்த்து கிளறணும். நல்ல வடிவாக கிளறணும். இல்லைன்னா தேங்காய் பூ அடியில் போய் அடி பிடிச்சிரும், அந்த ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். அதனால் நீங்கள் தேங்காய் பூவையும் போட்டு நல்லா தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் அதை கிளறி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா வர மாதிரி அந்த தேங்காய் பூண்ட ஸ்மெல் எல்லாம் நல்ல ஒரு அரோமாவாக நல்ல ஒரு ஃப்ரையும் இல்லாமல் குழம்பும் இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வேறு. அடுப்பை ஆஃப் பண்ணினீங்கன்னா எங்களோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லா காம்பினேஷன்லையுமே சாப்பிடலாம். புட்டு, இடியப்பம், சப்பாத்தி, ரொட்டி ரெண்டு. நான் இன்றைக்கி நானோட தான் இந்த கறி செஞ்சேன். நீங்களும் முருகா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், ஹாவ் அ குட் டே.